ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிரானி 3 எக்ஸ்ட்ரீம் மோடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேமை பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா கிரானி பார்த்தீங்கன்னா அதில் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடு. ஸ்லெண்டரினாவை பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா உசுறு பொசுக்குன்னு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் மோடை கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத தெரில. வேணால் பார்த்தீங்கன்னா வீடியோவை பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டே 1 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண் முழிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பிக்கை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதே ஒரு ஸ்மூத்னஸில் இருந்தோம்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா டே 5ஐயும் பார்த்தீங்கன்னா நம்ம இழந்துருவோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற வேலையை பார்த்தீங்கன்னா பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட்டாக பார்த்தீங்கன்னா ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்சிட்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படுத்தினா தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் கிரானிகிட்டேருந்து தப்பிக்க முடியும். பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவிட்டி அதிகமாகிடுச்சு. என்ன ஓப்பனில் இருக்குது டோர். ஓ மை காட், கிரானி பார்த்தீங்கன்னா பார்த்துருச்சு. ஓ மை காட், என்ன ஒரு ஸ்பீடு பாருங்கள். கிரானி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படி தான் தப்பிக்கிறதுன்னு தெரில. ஒன்ஸு பார்த்துட்டோம்னா ஒளிய கூட முடியல. டே 2 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டே 2 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு. கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பழையபடி பார்த்தீங்கன்னா லாக் பிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதிகமாகல, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்சிட்டிவிட்டி ஓ மை காட். ஸ்லெண்டரினா திரும்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கதையை பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டரினா பார்த்தீங்கன்னா முடிச்சிருச்சு. டே 3யும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. எப்படி கிரானிக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம்னு தெரில. ஸ்லெண்டரினா சொல்லவே தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா டே 3 பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போ டே 3ல் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறோம். டே 3விலையாவது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும். ஒரே அடியாக பார்த்தீங்கன்னா கிரானி உருட்டுக்கட்டையை வச்சு பார்த்தீங்கன்னா அடித்து அனுப்பிடக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே போகணும். ஸ்லெண்டரினா பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துலே பார்த்தீங்கன்னா வந்திருந்தது, ஆனால் நம்ம தப்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா தப்பிக்கணும். பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா தடுமாறுது நடந்து போவையிலேயே. சென்சிட்டிவிட்டி ஓ மை காட், என்ன ஒரு ஸ்பீடு. நேரடியாக போய் கிரானிக்கிட்டே அடி வாங்கியிருக்கிறோம். சீக்கிரமாக போகணும்னு நினச்சேன். போன தடவை மாதிரி நம்ம லேட்டாக போனால் கிரானிக்கட்டில் பட்டினோம்னா மாட்டிக்குவோம்னா, ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டோம். எக்ஸ்ட்ரீம் மோடுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்குது. ஒன்ஸு பார்த்தீங்கன்னா கிரானிக்கனில் சிக்கிட்டோம்னா அவ்வளோதான். இதில் வேறு என்ன கிராண்ட்பா இருக்கிறாப்புல. கிராண்ட்பாவை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்க்கல. பார்த்துருந்தோம்னா ஷார்ட் கன்னில் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருப்போம். பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நம்ம இருக்கணும். இப்போ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நம்ம டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போயிடலாம். டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வந்தாச்சு. ஆனால் இப்போயும் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா பார்க்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ரொம்பவே நான் ஸ்லோவாக எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். இதே ஸ்பீடில் எடுத்தோம்னா கிராண்ட்பா வந்தால் ஒரே அடி தான். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மோடுங்கிறது ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருக்குது ஸ்பீடு கிரானிக்கும் கிராண்ட்பாவுக்கும். அவங்களுக்கு வயசாயிருச்சா இல்லை நமக்கு வயசாயிருச்சானே தெரில. பார்த்தீங்கன்னா நம்ம தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கிறோம். டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான இடம். இந்த லிஃப்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளைய காப்பாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டை ஆன் பண்ணி மேலே போயிடலாம். இந்த ட்ராவை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணேன். ஓ மை காட், எக்ஸ்ட்ரீம் மோடில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். நம்ம கேபிளை கண்டுபிடிச்சி ஜென்ரேட்டரை ஆன் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு வேலை செய்யும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், வெளியில் போகலான்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா வந்துட்டாப்புல. அநேகமாக கிராண்ட்பாவோட ஷார்ட் கன்னில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டாமல் இருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதை. ஓ மை காட், இன்னும் கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா போகவே இல்லை. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவோடது பயங்கரமாக இருக்குது. கையில் வேற ஷார்ட் கன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஷார்ட் கன்னுக்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளியே இருக்கணும். சீக்கிரமாக கிராண்ட்பாவை பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் கன்னை பார்த்தீங்கன்னா எடுத்தாகணும். பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா போகலை. கிராண்ட்பா போயிட்டாப்புல. ஓ மை காட், ஸ்லெண்டரினா
கொஞ்சம் விட்டுருந்தா பார்த்தீங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிருக்கும். ஃபியூ செகண்டில் தான் பார்த்தீங்கன்னா தப்பிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே ஃபியூ செகண்டில் தான் பார்த்தீங்கன்னா நடக்குது. கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் கீயை பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தாச்சு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோனு தான் இருக்குது. கிராணியும் கிராண்ட்பாவும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பனை பார்த்தீங்கன்னா எப்படியாவது எடுத்தாகணும். வெப்பன் கைக்கு வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா கிராணிக்கும் கிராண்ட்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியாகவே பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஏன்னா கிராணி கிராண்ட்பா வந்தால் கூட ஈஸியாக பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆக முடியும். எங்கே எஸ்கேப் ஆகுறது, அவங்க ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. மாட்டினோம்னா அவ்வளோதான். கிராணியும் கிராண்ட்பாவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எங்கேயாவது மறைஞ்சிருந்து வந்து தாக்குனா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாக்கிரதையாக போகணும். ஓ மை காட்! இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவோட ரூமுக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வெப்பனை பார்த்தீங்கன்னா கையில் எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வெப்பனை பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தாச்சு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் இருக்குது. யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு பார்த்தீங்கன்னா தெரியலை. பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கிறாரு. நல்ல வேலை பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டை க்ரியேட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா கேட்கல. எனக்கு என்ன ஒரு பயம்னா கிராண்ட்பா மட்டும் நம்மளைய பார்த்துடக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி வழியாக போகலான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுட்டுடலாம். ஓ மை காட்! கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுட்டாச்சு. இப்போ கிராண்ட்பா கையில் இருக்கிற ஷார்ட் கன்னை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஓ மை காட்! ஓ மை காட்! நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் சுட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா நமக்கு டே 4 வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகல, டைமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டே இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு டே 5. இந்த நாள் முடிஞ்சால் அவ்வளோதான். நம்ம கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும், கேம் ஓவர் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெப்பன் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. கிராணியோட ஸ்பீடு மட்டும் இல்லை, டைமிங்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. சுட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாட்கனை பார்த்தீங்கன்னா எடுத்துடணும். எனக்கு தெரிஞ்சு 2 நிமிஷம் கூட சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஓ மை காட்! கிராணி பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டே 5 முடிஞ்சிருச்சுன்னு தான் நினச்சேன் கிராணியை பார்த்தோன்னே. இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கிராணி பின்னாடி போனால் பார்த்தீங்கன்னா கிராணியால் கண்டுபிடிக்க முடியல. கிராணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்மளைய கண்டே பிடிக்க முடியல. கிராணியோ கிராண்ட்பாவோ வர மாதிரி எனக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா சத்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தொட்டி இருக்கலாம். நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா போகலாம். கிராண்ட்பா பின்னாடியும் போனோம், கிராணிக்கு பின்னாடியும் போனோம், கண்டுபிடிக்க முடியல. அதே ஈஸி மோடோ நார்மல் மோடோ இருந்ததுன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா மாட்டியிருப்போம். இந்த எக்ஸ்ட்ரீம் மோடில் பார்த்தீங்கன்னா நம்மளால் கிராணியும் பின்னாடியும் கிராண்ட்பா பின்னாடியும் கொஞ்சம் பயம் இல்லாமல் போக முடியும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டரினா நிற்கிது. ஓ மை காட்! நம்ம ஸ்டோன் எடுக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கல. ஒரு வேளை நம்ம எங்கேயாவது படிக்கட்டில் இருக்கும் போது ஸ்லெண்டரினா மட்டும் வந்ததுன்னா நம்ம கதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மோடில் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்காக அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ வேணும்னா பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் வீடியோவை பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 ஸ்டோன் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட்டை பார்த்தீங்கன்னா எடுத்தே ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிராணிக்கிட்டேருந்தையும் கிராண்ட்பாக்கிட்டேருந்தையும் ஓ மை காடு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே நோக்கி பார்த்துட்டேன், இல்லைன்னா அவ்வளோதான். ஸ்லிங் ஷாட்டை பார்த்தீங்கன்னா நான் எப்படியாவது பார்த்தீங்கன்னா எடுத்தாகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். பார்த்தீங்கன்னா கிராணிக்கிட்டேயோ கிராண்ட்பாக்கிட்டேயோ மாட்டக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஓ மை காட்! கிராணி! ஓ மை காட்! நம்ம கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. டே 5ஐயும் பார்த்தீங்கன்னா நம்ம இழந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்டிங் சீனு தான் நமக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே இருக்கிறோம். கிராணி அந்த சைடு பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா. ஓ மை காட்! கையில் பார்த்தீங்கன்னா வெடி, பிஜிலி வெடி பார்த்தீங்கன்னா கையிலே பார்த்தீங்கன்னா வெடியை கொளுத்தி கிராணி போடுது. ஓ கிராண்ட்பா என்ன ஒரு போஸு! பார்த்தீங்கன்னா கண்ணாடியெலாம் எடுத்து மாட்டுறாப்புல. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.